ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2025 ஜுவாலஜி பயோஜுவாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு பயோஜுவாலஜி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு கம்பல்சரிலாம் படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் இருந்தால் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். அதனால் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க என்னென்ன கொஷின் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் மெட்டீரியல் பயோஜுவாலஜி ஜுவாலஜி சாப்டர் 1ல் ஆர்கானிசம் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் இதில் நீங்கள் படிக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒய் ரீப்ரொடக்ஷன் சிக்னிஃபிகண்ட் இன் ஆர்கானிசம் கேட்டிருக்காங்க. மென்ஷன் த டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ். ஸோ இன்டீரியரில் கேட்டால் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலாம். வாட் இஸ் ஃபிஷன், நேம் த டைப் ஆஃப் ஃபிஷன், பைனரி ஃபிஷன்னா என்ன, மென்ஷன் த டைப் ஆஃப் பைனரி ஃபிஷன், சிம்பிள் இர்ரெகுலர் ட்ரான்ஸ்ஃபர் லாங்கிடியூனல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிளாஸ்டோடோமினா என்ன, டிஃபைன் பட்டிங், எக்ஸோஜினஸ் பட்டிங், எண்டோஜினஸ் பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் சிங்கமி, டிஃபைன் பேர்த்தனோஜெனிசிஸ். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இதெல்லாம். அதனால் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இந்த கொஸ்டின் பேங்கில் கூட கொஷினை நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாம் வரும். 3 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன், லாங்கிடியூனல் பைனரி ஃபிஷன். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் கான்ஜுகேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த 3 phases ஆஃப் லைஃப் சைக்கிள், ஹவு டஸ் த அப்போலைசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஃபார் த டேப் வார்ம், ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஜெம்மல்ஸ், கிவ் த பிரீஃப் அக்கௌண்ட் ஆஃப் மல்டிபிள் ஃபிஷன். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் லெசனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் பைனரி ஃபிஷன் இன் அமீபா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா த லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் டயக்ராம் கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன், டிஃபைன் பார்த்தனோஜெனிசிஸ், ரைட் த நோட் ஆஃப் டைப். அதே மாதிரி டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிங்கமி கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 சொல்லுவோம், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இருக்குது பியூர் சயின்ஸ்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாட் இஸ் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி காம்போசிஷன் ஆஃப் செமன் பார்த்துக்கோங்க. கார்பஸ் லுட்டியம், ஹவ் இஸ் பாலிஸ்போமி அவாய்டட் இன் ஹியூமன். அதே மாதிரி வாட் ஆர் த லீடிங் செல்ஸ் ஆஃப், மென்ஷன் த சிக்னிஃபிகன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே செமினல் ஃப்ளூயிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸ்பெர்மோஜெனிசிஸ், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் சாப்டர் 2ல் இதெல்லாம் முக்கியம். 3 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் மென்ஷன் த ரோல் ஆஃப் ஆக்சிடோசின் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வாட் இஸ் கோலோஸ்ட்ரம், சீம்பால் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அக்ரோசோமல் ரியாக்ஷன், மென்ஷன் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், பிளாசண்டா இஸ் அன் எண்டோக்ரைன் டிஷ்யூ, ஜஸ்டிஃபை. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் த ஃபாலோயிங்ஸ் இருக்குது. இது எல்லாமே மென்சுரலை பேஸ் பண்ணி கேட்குறது தான். இதுவும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங், கேம்பிடோஜெனிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டஸ் டயக்ராம் இருக்குது. 5 மார்க்கில் கேட்டால் ஒரு 5 பாயிண்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூட்ரஸ், இது ஒரு முக்கியமான இன்டீரியர் 5 மார்க்கு. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவரி வித்தின் நீட் லேபிள் டயக்ராம், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்பெர்மோஜெனிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஷினும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஊஜெனிசிஸும் படித்து வச்சுக்கோங்க. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் வித்தின் லேபிள் டயக்ராம். இந்த ஸ்பெர்ம் டயக்ராம் போட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவம் வித்தின் நீட் லேபிள் டயக்ராம், ஓவம் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டு ஒரு 4 பாயிண்ட் எழுதுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மென்சுரல் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. மென்சுரல் சைக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரைட் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரோ எம்ப்ரியோனிக் மெம்பரைன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பயோஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லிஸ்ட் த வேரியஸ் மென்சுரல் டிஸார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது நல்லா படிச்சுக்கோங்க. சாப்டர் 3ல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிஸ்ட் அவுட் த 4 ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் ஃபேட்டிசைடு, ஃபீமேல் இன்ஃபேட்டிசைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க எஸ்டிஐனா என்ன,
ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இந்த கொஸ்டின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாத்தையும் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஆம்னியூ சென்டென்சஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பணிக்குடை துடைப்புலாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா. எஸ்டிடி டிரான்ஸ்மிட்னா என்ன? ரைட் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் எஸ்டிடி. அதே மாதிரி எஸ்டிஐ காஸ்ட் பை ஃபங்கஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ரையோ ப்ரிசர்வேஷன் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. பாட்னிலும் உங்களுக்கு வருது. அதே மாதிரி டியூப் அகாடமி, வாஸ் அகாடமிக் டிஃபரன்ஸ் பின் படிச்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்டிலிட்டி, காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் நேச்சுரல் பர்த் கண்ட்ரோல், பீரியோடிக் ஆன்டிசென்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். டிஸ்கிரைப் த பேரியர் மெத்தட்ஸ் பர்த் கண்ட்ரோல். கெமிக்கல் பேரியர் இருக்குது, மெக்கானிக்கல் பேரியர் இருக்குது, ஹார்மோனல் பேரியர் இருக்குது. அதே மாதிரி இன்ட்ரா யுட்ரைன் டிவைஸ் இருக்குது. இதெல்லாம் நல்லா முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆர்ட் கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. இதுவும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த சாப்டர் 3ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த பாக்டீரியா, எஸ்டிஐ பாக்டீரியல் டிசீஸ் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. சிபிலிசிஸ்லாம் கேட்பாங்க கம்பல்சரியில். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த வைரல், எஸ்டிஐ வைரல் டிசீஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். சாப்டர் 7 and 8 பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 2 மார்க் வந்து எல்லாமே காமன் கொஷின், டிசீஸ் ரிலேட்டடாக, சிம்டம்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ரைட் ஏ நோட் ஆஃப் ரிங்வார்மு, ரைட் ஏ நோட் ஆஃப் வைரல். அதே மாதிரி கீழே வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்வைர்டு இம்யூனிட்டி, இன்னேட் இம்யூனிட்டி, ப்ரெசன்ட் ஃப்ரம் த பர்த்து, அக்வைர்டு ஆஃப்டர் பர்த்து, நான் ஸ்பெசிஃபிக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கு. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி இன்டர்ஃபெரான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த இன்டர்ஃபெரான், மென்ஷன் த ரோல்ஸ், இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ஃபெக்ஷன் டிசீஸ் நல்லா பார்த்துக்கோங்க. கம்யூனிகேபிள் டிசீஸு, நான் கம்யூனிகேபிள் டிசீஸு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் எய்ட்ஸு, காலரா. நான் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் விட்டமின் டிஃபிஷியன்சி, ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். ரைட் ஏ நோட் ஆஃப் ஹியூமன் டிசீஸ் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நார்மல் செல்லுக்கும் கேன்சர் செல்லுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ லாஸ்ட் மினிட் கூட நீங்கள் இந்த கொஷின் பேங்கில் கூட கொஷின் நல்லா படிச்சிக்கலாம். நீங்கள் நல்லா படிக்கும்போது உங்களுக்கு நல்லா மனப்பாடமாக மாதிரி தான் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க இந்த கொஷின் பேங்க்கு. அதனால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழே ரைட் ஏ நோட் ஆஃப் புரோட்டோசோவன் டிசீஸ் கொடுத்துருக்காங்க. 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க், எதில் வேணாலும் கேட்பாங்க. காலாசரு, மலேரியா. 5 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் இதில் எக்ஸ்பிளைன் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் ஹியூமன் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் ஏ நோட் ஆஃப் டைப் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன இம்யூனிட்டி இருக்குது, அனாட்டமிக்கல், ஃபிசியாலஜிக்கல், ஃபேகோசைட்டிக்கு, இம்ப்ளமெண்ட்ரி பேரியர்ஸு. அதே மாதிரி ஆக்டிவ் இம்யூனிட்டி, பேசிவ் இம்யூனிட்டிக்குள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. பிரைமரி, செகண்டரி. ஸோ இந்த பிரைமரி, செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸு ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரைட் ஏ நோட் ஆஃப் லிம்பாய்டு ஆர்கன்ஸு, பிரைமரி ஆர் சென்ட்ரல் லிம்பாய்டு ஆர்கனு, செகண்டரி ஆர் பெரிபரல் லிம்பாய்டு ஆர்கனு, இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைமஸ், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைமஸ் நோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. 5 மார்க்கில் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்டிபாடி ஆர் ஹிமினோக்ளோபுலின், ஹிமினோக்ளோபுலின் டயக்ராம் நல்லா ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. 5 மார்க்கில் எப்படி பாயிண்ட்ஸ் வரும்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாட் இஸ் வேக்சின், ரைட் த டைப்ஸ் ஆஃப் வேக்சின். ஸோ வேக்சின் பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் வேக்சின் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதணும். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்ஐவி டயக்ராம் வந்து நல்லா ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிலாங்ஸ் டு த ஜீனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஸ்பெரிக்கலாக இருக்கும். அதே மாதிரி டெஃபினிஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து சாப்டர் 11ல் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் சொல்லுவோம். இதில் ஹாட்ஸ்பாட் பற்றி கேட்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்னால் என்ன, லிஸ்ட் அவுட் த வைல்ட் லைஃப் சாங்சுரி, லிஸ்ட் அவுட் த நேஷனல் பார்க் ஆஃப் தமிழ்நாடு. அதே மாதிரி ஸ்பீசிஸ் ரிச்னஸ், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் இதில் ரெட் டேட்டா புக்கு. அதே மாதிரி கீழே இன்சிட்டியூ கன்சர்வேஷன், எக்ஸிட்டி கன்சர்வேஷன், list the some biosphere reserves in Tamil Nadu, mention the effects of global climatic change, how can you contribute to promote the biodiversity conservation, write the reason for richness of biodiversity in tropic. இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்கலாம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி நல்லா பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லிஸ்ட் அவுட் த காஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, லாசஸ், டிக்ளைன். அதே மாதிரி வாட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோ எக்ஸ்டென்ஸ் படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் த 3 levels ஆஃப் பயோடைவர்சிட்டி, ஜெனடிக் டைவர்சிட்டி, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவே 2 மார்க் 3 மார்க்கில் தனியாக கேட்கலாம். ரைட் ஷார்ட் நோட் பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் பார்த்துக்கோங்க. வைல்ட் லைஃப் சாங்சுரி, WLS, சேக்ரெட் கோர்ஸ் கோயில் காடு, அதே மாதிரி ஆப்சைட் கலெக்ஷன், ஜீன் பேங்க்கு, ஹேபிடட்
ப்ராக்மெண்டேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பயோஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் பேங்க். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவ நர்சரி யூடியூப் சேனல். தேங்க்யூ.